ஹலோ வெல்கம் டு அஸ்டாஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன். உங்கள் வெப்சைட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத ஈஸி ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டேஷ்போர்ட்ன்ற பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லைடர்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ ஸ்லைடர் எதுக்கு அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டில் ஸ்லைடர் இமேஜ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்லைடர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஸ்லைடர் வரும். ஆட் ஸ்லைடர் கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃபைலில் உங்கள் கேலரியில் நீங்கள் உங்கள் வெப்சைட் ரிலேட்டடான ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் மஸ்ட் பி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வெப்சைட்டில் அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ டேஷ்போர்டில் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும் ஆர் வேறு இமேஜ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ராசஸ். ஸ்லைடரை கிளிக் பண்ணுங்கள். அங்கே எடிட்டபிள் ஆப்ஷன், பென்சில் ஆப்ஷன் இருக்கும். சைடில் வந்து ஒரு டஸ்ட்பின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இமேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஆர் எனக்கு வேறு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட்டபிள் ஆப்ஷன் கொடுத்து சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் ஸ்லைடர் இமேஜ் ஆட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும். ஸோ நெக்ஸ்ட் நாம் அபவுட் பார்க்க போகிறோம். அபவுட் கிளிக் பண்ணிங்கன்னா டாபிக் இருக்கும். டாப்பிக்கில் அபவுட் அஸ்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் வெப்சைட்க்கு ரிலேட்டடான அபவுட் அஸ் கண்டென்ட்டை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இமேஜ் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான இமேஜை கிளிக் பண்ணி இங்கே அப்ளை பண்ணுங்கள். அவர் மிஷனும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அவர் விஷனும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போட்ட கண்டென்ட் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம சர்வீஸ் பேஸ்டு வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி கேட்டகரி கிரியேட் பண்ணலாம், அதில் சர்வீஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சிம்பிள் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். சிம்பிள் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் ஆட் டைட்டில், கேட்டகரி, ஆட் ப்ராடக்ட்னு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் நீங்கள் கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் ஆட் கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம சர்வீஸ் வெப்சைட்டுக்கு எப்படி கேட்டகரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போகிறேன். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி நீங்கள் உங்கள் சர்வீஸ்க்கு என்ன கேட்டகரி நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் கேர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்காதீங்க. இமேஜில் ஹோம் கேருக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேரண்ட் கேட்டகரின்னு இங்கே இருக்கும். பேரண்ட் கேட்டகரி நன்லேயே இருக்கட்டும். கேட்டகரி டைப் வந்து ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்னு கேட்கும். என்னோட வெப்சைட் வந்து சர்வீஸ் தான். அப்போ நான் சர்வீஸ் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா என்னோட கேட்டகரி கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத என்னோட வெப்சைட்டில் நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் என்னோட கேட்டகரி கிரியேட் ஆயிருக்கு. இதில் எப்படி சப் சர்வீஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ டேஷ்போர்ட் பேஜ் வந்தீங்கன்னா சேம் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் ஆட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ப்ராடக்ட்டில் இதில் தான் அந்த கேட்டகரி உள்ள சர்வீஸ் ஆட் பண்ணுறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட் கேர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் சர்வீஸ் உள்ள என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் அடல்ட் கேர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இமேஜ் நான் என்னோட அடல்ட் கேருக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் கேட்டகரி கேட்கும். அதில் வந்து நான் ஹோம் கேரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன கேட்டகரி கிரியேட் பண்ணமோ அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம என்ன ப்ராடக்ட் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த கேட்டகரியை தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ணேன்னா என்னோட கேட்டகரி உள்ள இந்த அடல்ட் கேர் போய் செட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இதை நம்ம சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ராடக்ட் டைப் வந்து சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னா என்னோட சர்வீஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் என்னோட வெப்சைட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹோம் கேரை நான் கிளிக் பண்ணேன்னா உள்ள அடல்ட் கேர்னு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் சர்வீஸ் ஆட் பண்ணணும். சர்வீஸ்க்கு கேட்டகரி கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு கேட்டகரி எதுவும் வேண்டாம் அப்படின்னா சும்மா நீங்கள் நார்மலாக வெப்சைட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸாக வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் கேட்டகரி நல்லா இருக்கட்டும் இருந்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னா வெறும் சர்வீஸ் மட்டும்தான் நமக்கு சூஸ் ஆகும். ஸோ ப்ரைஸிங் எதுவும் போட வேணாம். நீங்கள் போட்டாலும் உங்கள் வெப்சைட்டில் அது ஷோ ஆகாது. கேலரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கேலரி அப்படின்னா என்னென்னா, உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது இமேஜ் போடணும்னா அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஆட் இமேஜில் சூஸ் ஃபைலில் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ என்னோட வெப்சைட்டில் அந்த இமேஜ் அப்டேட் ஆகிடும். ஸோ எப்படி அது அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத என்னோட வெப்சைட்டில் நான் போய் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ கேலரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்டேட் பண்ண இமேஜ் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் கேலரியில் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா
நான் இந்த டஸ்ட்பின் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிப்பேன். ஸோ நான் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட்டபிள் பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேம் சூஸ் ஃபைலில் உங்கள் என்ன இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ அந்த இமேஜ் உங்கள் வெப்சைட்டில் சப்மிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ட்னர் லோகோ கேலரி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர் லோகோ கேலரி அப்படின்னா என்னென்னா, உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது பிராண்டோட பார்ட்னராக இருந்தீங்கன்னா அவங்களோட லோகோவை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டில் பிராண்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிராண்டோட லோகோவே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட காஸ்டியூம் வெப்சைட்டில் ஒரு பிராண்ட் லோகோவை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்ட்னர் லோகோ கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பார்ட்னர் கேலரியை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பார்ட்னர் லோகோ இருக்கோ ஸோ அந்த லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் லோகோ சப்மிட் ஆகிடும். ஸோ என்னோடய வெப்சைட்டில் அந்த லோகோ எப்படி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ என்னோடய வெப்சைட்டில் அந்த நான் ஆட் பண்ண பார்ட்னர்ஸ் லோகோ வந்து இப்படி தான் இங்கே வந்து மூவ் ஆன் ஆகி விசிபிளாக நமக்கு ஷோ ஆகும். இப்படி தான் வெப்சைட்டில் பார்ட்னர்ஸ் லோகோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு ஏதாவது லோகோ வேணாம் அப்படின்னா நான் இங்கே இந்த டஸ்ட்பின் ஆப்ஷன் கொடுத்து நான் அந்த லோகோவை டெலிட் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கவுண்டர் பார்க்க போகிறோம். ஸோ கவுண்டர் அப்படின்னா என்னென்னா நம்ம வெப்சைட்டோட எக்ஸலன்சி. ஸோ கவுண்டரோட ஹெட்டிங் வந்து நான் அவர் ஃபேஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கவுண்டர் டாபிக் 1ல் நான் ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஹாப்பி கஸ்டமர் கவுண்ட் வந்து நான் 300 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கவுண்டர் டாபிக் 2ல் நான் யூனிக் கலெக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டாபிக் நம்பர் 2ஓட நம்பர் நான் 500 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டாபிக் 3ல் நான் விமன் கலெக்ஷன் கொடுக்குறேன். டாபிக் 3ஓட நம்பர் நான் வந்து 1000 கொடுக்குறேன். ஸோ கவுண்டர் டாபிக் 4ல் நான் மென்ஸ் கலெக்ஷன் கொடுக்குறேன். அதோட நம்பர் 1000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸலன்சி எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இந்த கவுண்டர் ஹெட்டிங்கில் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ என்னோட வெப்சைட் காஸ்டியூம் வெப்சைட் அப்படின்றதுனால நான் ஃபேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன எது வேணுமோ நீங்கள் எங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஆர் எக்ஸலன்சி கொடுக்கலாம், ஆர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ என்ன வேணால் நீங்கள் எங்கே கொடுக்கலாம். ஸோ இது எப்படி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் என்னோட வெப்சைட்டில் உங்களுக்கு போய் நான் காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன எக்ஸலன்சி இது தான். ஸோ ஆர் ஃபேஷன் என்னோட எக்ஸலன்சியோட ஹெட்டிங், நான் சொன்ன ஹாப்பி கஸ்டமர், யூனிக் கலெக்ஷன், விமென்ஸ் கலெக்ஷன் அண்ட் மென்ஸ் கலெக்ஷன். ஸோ இதே தான் எக்ஸலன்சி. ஸோ இப்படி தான் கவுண்டர் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டிமோனியல் பார்க்க போகிறோம். டெஸ்டிமோனியல் அப்படின்னா என்னென்னா உங்கள் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் தான் டெஸ்டிமோனியல். அதை எப்படி வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஆட் டெஸ்டிமோனியல் கொடுத்து இங்கே கிளைண்ட்டோட நேம், ஸோ கஸ்டமர் நேம் நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரோஹியான்னு நான் கொடுக்குறேன். ஸோ கஸ்டமரோட நேம் ரோஹியா. ஸோ நான் இங்கே மெசேஜ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐம் ரியலி ஹாப்பி, குட் குவாலிட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட ரேட்டிங் வந்து நான் இங்கே 4 கொடுக்குறேன். ஸோ இமேஜ் வந்து கஸ்டமரோட இமேஜ் வந்து ஆப்ஷனில் தான் நம்ம இங்கே போடணும். ஸோ ஒருவேளை நம்ம கஸ்டமர் இமேஜ் போட வேணாம் அப்படின்னா ஸோ ரூஹியா அப்படின்ற கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அந்த ஆறுன்ற ஒரு லெட்டரை நம்ம சூஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு இமேஜ் நான் இங்கே போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இந்த டெஸ்டிமோனியல் எப்படி அங்கே என்னோட வெப்சைட்டில் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட வெப்சைட்டில் அந்த கிளைண்ட்டோட ஃபீட்பேக் வந்து இப்படி தான் ஆயிருக்கு. ஸோ காவ்யா குட் குவாலிட்டி, ஐம் ரியலி ஹாப்பி 4 ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மெசேஜ் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரூஹியா போட்டோம். ஸோ ரூஹியா ஐம் ரியலி ஹாப்பி, குட் குவாலிட்டி 4 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட வெப்சைட்டில் டெஸ்டிமோனியல் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிமோனியலுக்கு ஒரு டைட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டைட்டிலில் எப்படின்னா டெஸ்டிமோனியல் ஆட் டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஆட் டைட்டிலில் நான் ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே என்னோட வெப்சைட்டில் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ என்னோட வெப்சைட்டில் டெஸ்டிமோனியலுக்கோட டைட்டில் வந்து ஹாப்பி கஸ்டமர் அப்படின்றது நம்ம இங்கே ஷோ ஆயிடுச்சு. இங்கே நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். ஆர் அச்சீவ்மெண்ட் கொடுக்கலாம், ஆர் ஃபேஷன் கொடுக்கலாம், என்ன வேணால் நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்டிமோனியல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோ இருக்குது. வீடியோ அப்படின்னா என்னென்னா உங்கள் வெப்சைட்டில் ரிலேட்டடான ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் இங்கே ஆட் வீடியோ கிளிக் பண்ணி அந்த யூஆர்எல்லை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் அந்த வீடியோ மூவ் ஆகும். ஸோ இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, ஃபர்தராக நீங்கள் எதுவும் போட்டிங்கன்னா ஸோ ஆட் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட் ரிலேட்டடான ஏதோ ஷார்ட்ஸ் வீடியோ யூஆர்எல் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அங்கே ஷோ ஆகும். ஸோ ஏதோ எனக்கு இந்த வீடியோ எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த டஸ்ட்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இங்கே டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காண்டாக்ட் இன்ஃபோ பார்க்க போகிறோம். காண்டாக்ட் இன்ஃபோவில் மொபைல் நம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க, இமெயில் ஐடி போட்டுக்கோங்க, காண்டாக்ட் அட்ரஸும் நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க.
ஸோ காண்டாக்ட் அட்ரஸ் 2ல உங்களுக்கு இன்னொரு அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஜிமேப் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே போட்டிங்க இல்லையா, அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி ஆட் ஜிமேப் மேலே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் அந்த அட்ரஸை காப்பி பண்ணிங்கன்னா இந்த ஜிமேப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரியேட் பண்ணி அட்ரஸை கொடுக்கும். ஸோ நான் அதை கிரியேட் பண்ணிட்டேன்னா என்னோட வெப்சைட்டில் ஜிமேப் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ என்னோட வெப்சைட்டில் ஜிமேப் இப்படி தான் கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம காண்டாக்ட் இன்ஃபோவில் அட்ரஸ் போடணும். ஜிமேப்பும் இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ சோஷியல் மீடியா எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் லிங்க் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின், கூகுள் ப்ரொஃபைல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் காண்டாக்ட் இன்ஃபோ ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இகாம் தேங்க்யூ நோட் பார்க்க போகிறோம். ஸோ இகாம் தேங்க்யூ நோட் அப்படின்னா என்னென்னா ஒரு க்ரீட்டிங் மெசேஜ். இப்போ கஸ்டமர் நம்ம வெப்சைட்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தேங்க்யூ கார்டு தான் நம்ம இங்கே மெசேஜாக நம்ம வெப்சைட்டில் இங்கே காமிக்க போகிறோம். ஸோ க்ரீட்டிங் மெசேஜில் நான் தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஒரு சின்ன நோட் வந்து இங்கே டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன நோட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கோங்க. இமேஜ் வந்து ஒரு தேங்க்யூ கார்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணி இங்கே நான் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷ்னல் நோட்ஸ் கஸ்டமருக்கு அடிஷ்னலாக குவரிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நான் என்னோட காண்டாக்ட் டாஸ் கொடுத்து என்னோட நம்பர் நான் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ கார்டு அங்கே ரெடி ஆகிடும். ஸோ இப்படி தான் தேங்க்யூ கார்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிராண்ட் செட்டிங் இருக்கும். பிராண்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். பிராண்ட் செட்டிங் வந்து நம்மளோட லோகோ, தட் மீன்ஸ் நம்ம பிஸ்னஸோட லோகோவை தான் இங்கே நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான லோகோவை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஃபெவிகானுக்கும் சேம் இந்த லோகோ தான் நம்ம போட்டு இங்கே சப்மிட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் கலர் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஸோ இந்த பென்சில் எடிட்டபிள் மார்க் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி உங்கள் லோகோ கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் லோகோ கலரே உங்கள் பிஸ்னஸ்க்கு அங்கே உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டில் அது செட் ஆகும். ஸோ நான் இங்கே லோகோவில் என்னோடது ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட் கலர் இருக்குது. ஸோ நாங்கள் லோகோ கிட்ட போய் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன்னா என்னோட வெப்சைட்டில் அந்த கலர் இங்கே செட் ஆகிடும். சப்மிட் கொடுத்துட்டு ஸோ நான் என்னோடய வெப்சைட்டில் போய் காமிக்கிறேன் என்னோட லோகோ கலர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பார்டர் ஃபுல்லாக எனக்கு வெப்சைட்டு ரோஸ் கோல்டில் எனக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வெப்சைட்டில் எடிட் பண்ணுறோம், சேஞ்சஸ் பண்ணுறோம். இதே போல் ஈஸி ஸ்டெப்ஸில் உங்கள் வெப்சைட் எடிட் பண்ணுற டிப்ஸ் வேணும்னா நம்மளோட அஸ்ராஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.